எடப்பாடிக்குத்தான் முழு ஆதரவு. தொண்டர்கள் திடீர் ஆவேசம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எடப்பாடி பழனிசாமி பொறுப்புக்கு வந்த பின்பு பல்வேறு கட்டங்களாக, அதாவது பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அதிமுக பார்க்கப்பட்டிருக்கிறது. முன்னோக்கித்தான் சென்றுக்கே தவிர பின்னோக்கி ஒன்றும் போக கிடையாது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்த பின்பு தோல்வி, தேர்தலிலே அனைத்து தேர்தலிலுமே தோல்விய நிலைப்பாடு என்பது இருந்திருக்கிறது தவிர மற்றபடி அதிமுக அடிமையாகவோ அல்லது மற்ற கட்சியுடன் இணைவதோ இந்த மாதிரி எந்த விதமான வேலைகளும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். எந்த இடத்திலும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி விட்டுக் கொடுத்தது கிடையாது. அடுத்த கட்டமாக தோல்வி என்பது நிரந்தரமான ஒரு தோல்வி என்பது கிடையாது. இனி வரக்கூடிய தேர்தல்களிலும் வெற்றி வாய்ப்பு என்பதற்கு அதிமுகவிற்கு அதிக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரி, இதுவரைக்கும் தோல்வி என்பது தழுவி இருக்கிறார். இனிமேல் அந்த இடத்திலே வேறு ஒரு பொதுச்செயலாளர் எஸ்பி வேலுமணியோ சி.வி. சண்முகத்தையோ அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக நியமித்தால் வெற்றி வாய்ப்பு பெற்று விடுவாரா? வாய்ப்புகள் என்பது கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துடன் அடமானம் வைக்கத்தான் பார்ப்பார்களே தவிர வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. ஏன்னா தமிழக மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையிலே மாற்றங்கள் தான் முக்கியமாக வருமே தவிர இருக்கக்கூடிய அதிமுகவோ திமுகவோ ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அனைவரும் ஒன்றிணைந்து நாம் பயணிப்போம். அதாவது அதிமுக பிளவுபட்டு இருப்பது மற்ற கட்சிகளுக்கு தான் லாபமாக இருக்குமே தவிர அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர் கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறார். அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமியோட சொந்த வாரிசுகளையோ யாரையுமே முன்னிறுத்துவது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இல்லாமல் இருந்தால், அதிமுக சசிகலா அம்மையாரின் கைவசம் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்க அனைவருக்குமே தெரியும். அதன் காரணமாக தற்சமயம் ஆதரவுகளை திரட்டக்கூடிய வேளையில் எடப்பாடி பழனிசாமி இறங்கி இருக்கிறாராம். தொண்டர்களுக்கு அதிரடியான அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார். அதாவது தொண்டர்கள் அனைவரும் அதிமுக அப்படிங்கிற மாபெரும் ஒரு இயக்கத்திற்கு உறுதுணையாக இருக்கிறோம், இனியும் உறுதுணையாக இருப்போம், இருக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை பொதுக்குழுவை கூட்டி பதவியிலிருந்து நீக்கினாலும் அடுத்த கட்டமாக அதிமுக என்ன நிலைமைக்கு ஆளாகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். 234 தொகுதியிலும் தனி மனிதனாக, அதுவும் ஒரே ஆளாக சுற்றுப்பயணம் செய்தவர், தொகுதியிலே பிரச்சாரம் செய்தவர், எந்த ஒரு நபரும் செய்யாத ஒரு வேலை எடப்பாடி பழனிசாமி செய்திருந்தார் அப்படின்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஏன் கோவை மாவட்டம் இருக்கிறது, அந்த மாவட்டத்திலே தேர்தல் பொறுப்பாளராக எஸ்பி வேலுமணி தான் இருந்தார். அத்தனை தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை வாங்கி கொடுத்து விட்டாரா? கிடையாது. அவர் ஜெயித்த தொகுதி, அவர் என்ன தொகுதியில் ஜெயித்து விட்டார், மற்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு என்பது எப்படி இருந்தது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தொண்டர்களுடைய முழு ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என அங்கே போஸ்டர்கள் அடித்து ஓட்டக்கூடிய சூழலையும் தமிழகத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த நகரவை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும். கண்டிப்பாக இதற்கு முன்பாக அந்த தோல்விகளை பூரா மிக விரைவாகவே அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்த்து மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் தொண்டர்களுடைய மிகப்பெரிய எண்ணங்கள், விருப்பங்களாக ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அவை நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பதிவு நண்பா.